பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளானது, அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கிறிஸ்து திருமுன்னிலைப்படுத்தப்பட்ட திருநாள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக வருகின்ற 40வது நாள். நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை டிசம்பர் 25 கொண்டாடினோம். அதிலிருந்து சரியாக 40வது நாள் இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியாகும். இந்த நாள் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் மற்றுமாக புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸில் இதை கிறிஸ்து முன்னிலைப்படுத்தப்பட்ட திருநாள் என்று சொல்லுகிறார்கள். The presentation of Jesus in the temple. அதோடு கூட மாத்திரமுள்ள இந்த நாளிலே நடைபெற்ற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை பாலகனாய் தேவ ஆலயத்திற்கு எடுத்து வரப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய பகுதியிலே நடைபெறுகிற ஜெபமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரசவித்த ஸ்திரீகள் செய்கின்ற ஸ்தோத்திர ஜெபம். பிரசவத்திற்கு பின்பாக 40வது நாளிலே குழந்தையும் பெற்றோரும் வந்து தேவனிடத்திலே ஆண்டவர் தந்த கற்பத்தின் கனிக்காக நன்றி சொல்லுகிற ஒரு ஆராதனை. அதைத்தான் இந்த லூக்கா 2வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 40வது வசனம் வரை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டும்? அதற்கு ஏதாவது சட்டம் இருக்கிறதா அல்லது பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால், நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பாடம் லேவியராகமம் 12வது அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் 8 வசனங்களையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண் குழந்தையானால் 40வது நாளிலே வந்து தேவாலயத்திலே காணிக்கை செலுத்த வேண்டும். பெண் குழந்தையானால் 80வது நாளிலே தேவாலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் இந்த மாலை பொழுதிலே இதை மையமாக வைத்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது, இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பெத்தலையில் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் கழித்து எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். பெத்லகேமிற்கும் எருசலேமிற்கும் இடையே கிட்டத்தட்ட 7 மைல்கள் தூரம் இருக்கிறதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் குறைந்தது 10 கிலோமீட்டர். பெத்லகேமுக்கும் எருசலேமுக்கும் இடையே 10 கிலோமீட்டர் தூரம். இப்பொழுதுதான் குழந்தை பாலகன் முதலாக எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். இந்த தேவாலயத்திலே 3 விதமான மக்களை பார்க்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர் மரியாளும் யோசேப்பும். இன்னும் ஒன்று, சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர். மூன்றாவது, அன்னா என்கின்ற வயதான ஒரு பெண்மணி. இந்த 3 பேருடைய வாழ்விலும் காணப்பட்ட நற்காரியங்கள் என்ன? இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு என்ன எதிர்பார்க்கிறார் என்கின்ற ஒரு பாரத்தோடு வாஞ்சியோடு கூட நாம் தியானித்து நம்மை அர்ப்பணித்து செல்ல அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இயேசுவினுடைய பெற்றோர். இவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்கள் என்ன? லூக்கா 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அகஸ்து ராயனால் போடப்பட்ட சட்டத்தை மதித்து குடிமதிப்பு எழுதும்படி கர்ப்பமான ஸ்திரீ, பூரண கர்ப்பமுடைய பெண்மணி, அந்த குடிமதிப்பு சென்சஸ் கணக்கெடுக்கிறதற்காக நாசரேத்திலிருந்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து அவர்கள் பெத்லகேம் சென்றடைந்தார்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம், அரசனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்த பெற்றோர். இரண்டாவது, குழந்தை பிறந்து 40 நாட்கள் ஆனபோது தேவனுடைய ஆலயத்திலே வந்து மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதுதான் லேவியராகமம் 12வது அதிகாரம். உலக பிரகாரமான அரசனுடைய சட்டத்திற்கும் கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுடைய சட்டத்திற்கும் கீழ்ப்படிந்தவர்கள். மூன்றாவது, இந்த பெற்றோருடைய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது,
முதற் பேரான அனைத்தும் அது தேவனுடையது. அது முதற் ஆண் குமாரனானாலும் முதற் கனியானாலும் முதற் பலனானாலும் எல்லாம் கர்த்தருடையது. அது கர்த்தருக்கு பரிசுத்தம், அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆக தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட்ட பெற்றோர் அரசனுடைய சட்டம், மோசேயினுடைய சட்டம் தேவனிடத்திலே காணிக்கை படைத்தார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற போது தங்கள் வசதிக்கு ஏற்ப, நீங்க வீட்டில் போய் லேவியராகமம் 12வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவரவர் தகுதிக்கு ஏற்ப காணிக்கைகளை படைத்தார்கள். ஆக இவர்கள் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருந்தபடியினாலே ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். காணிக்கை செலுத்துவதிலே, தேவனுக்கு கொடுப்பதிலே, தங்கள் நிலைமையிலும் தங்களுடைய சூழ்நிலையிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு கொடுத்த பெற்றோர். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் இந்த தேவாலயத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு நபரை பார்க்கிறோம். அவருடைய பெயர் சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்? 25வது வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமிலே இருக்கிறார், நீதியுள்ளவர், தேவ பக்தியுள்ளவர், இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே நீதி இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி இருந்தது. அதோடு கூட மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆறுதல் வரும்படியாக, ஆறுதல், கம்ஃபர்டர், பராகலிட்டோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து ஜனங்களுக்கும் ஆறுதலை கொண்டு வரக்கூடிய அந்த ஆறுதலின் நாயகனுடைய வருகைக்காக காத்திருந்தார். இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்காக அவர் காத்திருந்தார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 1வது வசனம், 49வது அதிகாரம் 13வது வசனம், 51வது அதிகாரம் 3வது வசனம், 61வது அதிகாரம் 2வது வசனம் மற்றுமாக 66வது அதிகாரம் 13வது வசனம், இஸ்ரவேலை தேற்ற போகிறவருக்காக, இஸ்ரவேலை ஆறுதல் படுத்துகிறவருக்காக, ஆறுதலாய் இந்த உலகத்திற்கு வந்த ஆறுதலின் நாயகனுக்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாக அவர் குழந்தை பாலகன் இயேசுவை தன் கரத்திலே ஏந்தி தேவனை பாடி புகழ்ந்து போற்றுகிறார். அதைத்தான் நாம் சிமியோனின் கீதம் என்று சொல்லுகிறோம். அதிலே ஒரு காரியம் 30வது வசனத்தில் இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஒளி என்றாலே பிரகாசம். இந்த ஒளி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் போவோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி எப்பேற்பட்ட இருளிலும் பிரகாசிக்கக்கூடியது, எப்பேற்பட்ட துன்மார்க்கனையும் அவனுடைய வாழ்வை செழிப்பாய் மாற்றக்கூடியது. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினத்திற்கு கொண்டு வரும்படியாக, வீழ்ந்து போனவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக அவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தார். இஸ்ரவேலுக்கு மகிமையாக. இஸ்ரவேலுக்கு மகிமை எப்படி? இந்த மகிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்திலே டோக்ஸா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி மகிமை தெரியுமா? இவருடைய வருகை மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியது. இவருடைய வருகை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றியது. இவர் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக உலகமெங்கும் ரட்சிப்பு. அது யூதர்களுக்கு பெருமை. அதுதான் அங்கே மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிமியோன் கர்த்தரை பாடி புகழுகிறார். மூன்றாவது ஒரு பெண்மணி அங்கே இருக்கிறார். அவரை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த லூக்கா 2வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து நாம் அங்கே பார்க்கிறோம். யார் அவர்? அவருடைய கோத்திரம் ஆசேர் கோத்திரம், பானுவேலின் குமாரத்தி அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டிலும் அநேக பெண் தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு பெண்மணி அன்னாள். அவளுடைய வயது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை. 84 வயது அல்ல, ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை. அப்படியானால் வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, பொதுவாகவே யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி சரியாக 12 வயதிலிருந்து 14 வயதுக்குள்ளாக திருமணம் முடித்து வைப்பார்கள்.
யூதர்களுடைய பாரம்பரிய சட்டம் 12 வயது முதல் 14 வயதுக்குள்ளாக திருமணம் முடித்து வைப்பார்கள். அப்படி என்று சொன்னால் ஒருவேளை 14 வயது வரைக்கும் 14 வயதிலே இந்த பெண்மணிக்கு திருமணம் முடிந்திருந்தால் ஒரு 14 வயது திருமணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால் 14 7 21, அதற்கு பின்பாக 84 ஆண்டுகள் குறைந்தது விதவையாய் வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கிட்டத்தட்ட 105 வயதுள்ள ஒரு பெண்மணி கல்யாணம் முடிஞ்சு 7 ஆண்டிலே கணவனை இழக்க கொடுத்தவள், பிள்ளை இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு வேதனையாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். தன்னுடைய இல்லற வாழ்க்கை மிக செழிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஆசையோடு இருக்கிற அந்த நாளிலே தன் கணவனை இழந்தவளாக, தனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாதவளாக இருக்கின்ற போதும் அவளுடைய பக்தி குறைந்து போகவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு நன்மையை இழந்து போனால், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனால், இனி எனக்கு இந்த ஆண்டவர் தேவையில்லை, என் வாழ்விலே ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டார், ஏன் எனக்கு இந்த நன்மை தரவில்லை, ஏன் என் வாழ்விலே இது நடக்கவில்லை, நான் அப்படி என்ன பாவம் செய்தேன், நான் ஏன் இனி கர்த்தரை தேட வேண்டும், நான் ஏன் இனி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், நான் இனி ஏன் தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும், நான் இனி ஏன் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும், ஏன் இந்த பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி வெறுத்து விடுகிறவர்கள் இன்றைய உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வயதான பெண்மணி திருமணமாகி 7 ஆண்டிலே கணவனை இழக்க கொடுத்தவள், 84 வருஷமா விதவையோடு கூட இருக்கிறவள். அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது 37வது வசனத்தில், அவள் தேவ ஆலயத்தை விட்டு நீங்கவே இல்லை, இரவும் பகலும் உபவாசித்தாள், ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டாள். தன் வாழ்வு எந்த நிலையில் இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், தேவனை தேடுவதிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதிலும் கொஞ்சம் கூட குறைவு வைக்கவில்லை. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து வந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியும் குழந்தை இயேசு பாலனை புகழ்ந்து பாடுகிறாள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி மீண்டுமாக அவர்கள் நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு 39வது வசனம் நிறைவு செய்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம் இந்த மாலை வேளையில தியானிக்கிறோம். நம்மிடத்திலே பேச விரும்புகிற காரியம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, குழந்தை பாலனாகிய இயேசு பிறந்து 40 நாட்களாகி சுத்திகரிப்பு முறைமையின்படி தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டார். 40 நாட்களுக்கு முன்பாக நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிலை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சொல்லுகிற போது மெய்யாகவே இயேசு நமக்குள்ளே பிறந்திருக்கிறாரா? நமக்குள்ளே பிறந்திருக்கிற இயேசு நமக்குள்ளே வாழுகிறாரா? நமக்குள்ள உயிரோடு இருக்கிறாரா? நமக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா, பிறந்த குழந்தை 40வது நாட்கள் கழித்தது உயிரோடு கூட இருக்கிறது என்றால் அதனுடைய துடிப்பு இருக்கும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிறந்திருக்கிற இயேசு மெய்யாகவே உயிரோடு வாழுகிறாரா? நமக்குள்ள உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய குணத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே. இரண்டாவது, இந்த தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதற் குமாரனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்களே. இன்றைக்கு முதற் குமாரனை கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், இங்கிலாந்து போகணும் என்று சொல்லி விரும்புகிற நீங்களும் நானும் என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாற வேண்டும் என்று நம்மிலே வாஞ்சிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர்? முதற்குமாரன் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. முதற்குமாரன், முதற்கனி, முதற் பலன், வாழ்க்கையிலே முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. நம்முடைய வாழ்விலே முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை முன்னிறுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே முதலிடம், முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நிறைய நேரத்தில்
உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை இரண்டாவது இடத்திற்கு அல்லது ஆண்டவரை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை பொழுதிலே கிறிஸ்து திருமுன்னிலைப்படுத்தப்பட்ட திருநாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் உணர்த்துகிற ஒரு காரியம், முதலிடம் தேவனுக்கு கொடுங்கள். சிமியோன் நீதி உள்ளவராக, தேவபக்தி உள்ளவராக, தேவனை புகழ்ந்து போற்றுகிறவராக காணப்பட்டாரே. இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்தவராக காணப்பட்டாரே. இன்றைக்கு என் மூலமாக, என் குடும்பம் மூலமாக, என் திருச்சபை மூலமாக தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், நான் எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சியோடு கூட அமர்ந்திருக்கிறோமா? இந்த மாலை பொழுதில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மூலமாக ஆண்டவர் அவருடைய நாம மகிமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரே. அதற்காகத்தானே இந்த மாலை பொழுதில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 105 வயதுள்ள ஒரு பெண்மணி, திருமணமான கொஞ்ச காலங்களிலே தன் கணவனை இழந்தவள். ஆனால் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்காலத்தை குறித்து அல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதவனாய் இரவும் பகலும் உபவாசித்து தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து கொண்டார்களே. இன்னைக்கு சின்ன ஒரு இழப்பு வந்துட்டா உடனே ஆண்டவரை மறந்து விடுகிறோமோ? இல்லை. தேவனை தேடுங்கள், தேவனை கிட்டி சேருங்கள். எந்த அளவுக்கு பாடுகளின் மத்தியில, எந்த அளவுக்கு உபத்திரவத்தின் மத்தியில நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேருகிறீர்களோ நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த மாலை பொழுதிலே தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? கிறிஸ்து திருமுனைப்படுத்தப்பட்ட திருநாளிலே தன்னை ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2-3 நிமிடங்கள், ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின் வருகிற இந்த 40வது நாளில நாங்க சிறப்பா கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடணும் ஐயா. நிறைய புது துணி எடுத்தோம், நிறைய நகைகளை வாங்கினோம், நிறைய மக்களுக்கு உதவி செய்த உண்மைதான். எங்க உள்ளத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த அன்பு எங்க உள்ளத்துல வெளிப்படணுமே. கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வாழ வேண்டுமே. அந்த நற்கிரியைகள் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டுமே. யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நம் வாழ்க்கையிலே முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமே, முதற் பலன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமே. ஒப்பு கொடுங்க. உங்கள் முதற் குமாரனை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க முதற் குமாரனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, என் மூலமாய் உங்க ஊழியம் செய்யப்படணுமே, என் மூலமாய் உங்கள் திட்டம் நிறைவேறப்படணுமே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் அற்புதங்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்விலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரே. ஒரு வயதான பெண்மணியால தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி காத்திருக்க முடியும் என்று சொன்னால் உங்களாலையும் என்னாலையும் முடியும். ஆண்டவரே, நாங்களும் எங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு நேரத்தில் இந்த மாலை பொழுதுல உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக நன்றி. உங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உங்க வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிற பாக்கியவான்களாக என்னையும் எங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை எங்கள் மேல தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். எங்கள் மூலமாய் எங்கள் திருச்சபையில, எங்கள் சமுதாயத்தில், எங்கள் தேசத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதுல இந்த ஆராதனையில கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் மூலமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அதற்கு கருவிகளாக எங்களை பயன்படுத்துவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.